Hi friends, welcome to Valamadi's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th physics example 3.13 தான் பார்க்க போறோம். Question பாருங்க. The position of a particle is represented by y equal to ut minus half gt square கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா what is the force acting on a particle, what is the momentum of a particle கேட்குறாங்க. அதாவது இது வந்துட்டு பொசிஷன் வெக்டார். அப்போது நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f is equal to MA. ஓகேவா? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆக்சலரேஷன் தெரியணும். பொசிஷன் வெக்டார் தான் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க பொசிஷன் வெக்டாரை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஏஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறத நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா வி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அப்போது dy பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப், இது தனித்தனியாக, இது இந்த டேர்முக்கு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த டேர்முக்கு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டி ஆஃப் யூடி பை டிடி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு டி ஆஃப் ஜிடி ஸ்கொயர் பை டிடி. அப்போது இங்கே டி வந்து நமக்கு ஒரு டைம் போயிடும். அப்போ யூ மட்டும் கான்ஸ்டன்ட், யூ வெளியே எடுத்துக்கலாம். யூ மைனஸ் ஹாஃப் அப்படியே இருக்கும். அப்புறம் ஜி இருக்கும், ஜி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டி ஆஃப் எக்ஸ் பவர் என் பை டிஎக்ஸ் அப்படின்னா என் முன்னாடி வந்துடும், எக்ஸ் என் மைனஸ் 1. அப்போது இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். இப்போ 2 டி பவர் 2 மைனஸ் 1 வரும். அப்போ 1 தான். ஸோ அப்போ 2gt மட்டும் இருக்கும். இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். யூ மைனஸ் ஜிடிங்கிறது நமக்கு வெலாசிட்டி வந்துருச்சு. இப்போ இந்த வெலாசிட்டியை திருப்பி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன, இந்த டேர்முக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இந்த டேர்ம் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ டியூ பை டிடி மைனஸ் டி ஆஃப் ஜிடி பை டிடின்னு வரும். இப்போ நமக்கு வந்து இந்த யூங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ நமக்கு இந்த டேர்ம் தேவையில்லை. அப்போ டி ஆஃப் ஜிடி, ஜிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். டி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். அப்போது மைனஸ் ஜி, ஆக்சலரேஷனுங்கிறது மைனஸ் ஜி. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் ஜி. ஓகேவா? அப்போ மொமெண்டம் என்னவா இருக்கும், மொமெண்டம்ங்கிறது நமக்கு எம்வி அப்படிங்கிறது தெரியும். எம் இன்ட்டு வியோட வேல்யூ என்ன, யூ மைனஸ் ஜிடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை போட்டால் முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.